4th பாயிண்ட் வந்து எக்ஸசைஸ் ரெகுலர்லி. அதாவது நம்மளுடைய பாடி நல்லா எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம வச்சுக்கணும். இன்னும் வாக்கிங், இல்லை வந்து ஸ்விம்மிங், இல்லை யோகா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை ஜிம்முக்கு போகிறது. ஸோ அவங்களுக்கு ஜிம்முன்றது சில பேருக்கு டைமிங்ஸ் ஒதுக்கி அஃபோர்டபுளாக இருக்கும், இல்லை அது மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம வந்து அப்படி ஏதாவது ஒன்று வந்து பிக் பண்ணிட்டு அட்லீஸ்ட் வாரத்துக்கு 7 நாள் செய்யணுன்றது பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 4 நாளாவது செய்யுங்க. மினிமம் 1/2 hour to 1 hour நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு நிறைய பாடியோட ஸ்ட்ரென்தனிங் இல்லாமல் ஃப்ளெக்சிபிலிட்டியும் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டும் நம்மளுக்குள்ள நல்லா வளர்க்குறதுக்கு இருக்கும். அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம வாழறதுக்கு நம்மளுக்கு முயற்சி பண்ணலாம். அது ரொம்பவே நம்மளுக்கு வந்து பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏஜாக நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி மசில்ஸ் சிஸ்டம் அதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சு போகிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் செய்கிறப்ப எக்ஸசைஸ்ன்றது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வச்சுட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வழி இருக்குது.